வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடையார் அண்ணாமலை. தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாந்தி. நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டம்லாம் கரெக்டாக இருக்குது, தசாபுத்தி கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கட்டும், இல்லை அதாவது மென்டலி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப்லேயே இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாகுது. அப்போ அதெல்லாம் என்னடா காரணம்னு நானும் கர்ம ஆராய்ச்சியில் ஒரு 10 வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன். பட் நான் 10 வருஷமாக இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நிறையா நான் ஊரில் ஜாதகம்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்போ இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது மாந்தி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருக்குன்னு வைங்களேன். ஒரு இடத்துல இருந்தாலுமே அது நிறைய பிரச்சனை. லக்கணத்துலாம் பண்ணனா மெண்டல் தான். அதாவது ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு டைவர்ட் ஆகும். உடனே டைவர்ட் ஆகும். இங்கே நம்ம போயிட்டுருக்கோம், என்ன பண்ணணும், நம்ம ஏன் வாழணும், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பிணத்தோஷம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது மாதிரி 2ஆம் இடத்துல பண சம்பாரத்தில் ஏகப்பட்ட தடை வரும். அது நீங்கள் அதாவது எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் போல் எங்கே போகுதுன்னு தெரியாது. 3ஆம் இடத்துல இருக்கா, முயற்சி ஸ்தானத்தில் உட்காரும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஆனால் 3ஆம் இடத்துக்கு நல்லா இருக்கும். பட் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாந்தியோட வேலையை பயங்கரமாக செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த அந்த மாந்திங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு ஒரு ஜாதகத்தையும் பார்த்துக்கிறங்க. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அந்த நட்சத்திர எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிறங்க. அது சார்ந்த விஷயத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். சரியா? இது ஜோதிடத்தில் ரொம்ப நுணுக்கம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜாதகம். உள்ள நுணுக்கம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். உங்கள் வாழ்வாதாரமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். உடல் ரீதியாக ஒரு சில நோயை கொடுத்துருக்கோம், தந்தை மகனில் பிரச்சனையை கொடுத்துருக்கோம், தாயை காலி பண்ணிடும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்கள் அது மாதிரி அந்த பிரேதத்தை எங்கேயாவது இறந்த வீட்டுக்கு போனீங்க, இல்லை சொந்தக்கார வீட்டில் யாரும் இறந்துட்டாங்க, இல்லை உங்கள் சொந்தத்தில் யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா தயவு செய்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவமரியாதை யாரும் பண்ணாதீங்க. போனோமா நம்ம மாலை போட்டோமா சாமி கும்பிட்டுட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருங்க. இது மாதிரிக்கு ஏதாவது ரொம்ப மாந்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யாராவது இறந்தவங்களோட அனாதை பிணங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்கேயும் போனீங்க அப்படி சாவு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா முழுமையாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு வாங்க. இது ஒரு பெரிய விஷயம். பிரேத தோஷத்தில் நீங்கள் பார்த்துக்கிறங்க. என்றைக்குமே பிரேதத்தை பார்த்தீங்கன்னா அவமரியாதை பண்ணக்கூடாது. அதில் பார்த்துக்கிறங்க. அது ஒரு பெரிய அதை சொன்னால் ஒரு சந்ததியே அழிச்சிருது. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன், அந்த சடனாக அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஒரு சந்ததியே அழிச்சிச்சுங்க. யாருமே இல்லைங்க, அனாதையாக இருக்காங்க. ஜாதகம் சூப்பர் ஜாதகங்க. அதனால் ரொம்ப பார்த்து இருந்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க.